மக்களை பாருங்க, இன்பா அபார்ட்மெண்ட்ஸ்னுடைய டெரஸ் ஏரியால நான் இருக்கேன். இங்க இருந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க காட்சி அமைப்பை. உங்களுக்கு வந்து தாம்பரம் வந்து மெயின் ரோடு தெரியுது பாருங்க. இது போனீங்கன்னா அடுத்தது வந்து பஸ் ஸ்டாப் தான். அந்த தாம்பரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு வெறும் 800 மீட்டர் தான் ஆகுது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் போக்குவரத்து, மற்ற போக்குவரத்துகள் எல்லாமே அமைஞ்ச தாம்பரத்துல வந்து எனக்கு ஒரு பிளாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்பா அபார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்க வந்துடலாம். அதுவும் இல்லாம இது சிஎம்டிஏல வந்து இருக்கு. உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் கிரவுண்ட் வரையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் வரையும் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் ஃபீட்ல வந்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரையும் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க இன் திஸ் வீடியோ ட்ரைலர் பாத்தீங்க. இப்போ நீங்க மெயின் பிக்சர் பார்க்க போறீங்க. டோட்டல் டீடைல் இருக்கு, நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குசி பிசி யூடியூப் சேனல். சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னால் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்பா அபார்ட்மெண்ட்ஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரம் ஒரு பிரதான ஒரு நகரம், இது ஒரு சேட்டலைட் சிட்டி. இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு இடங்களுக்கு வந்து செல்லக்கூடிய அளவுக்கு போக்குவரத்து வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இரும்புலியூரில் பெரியார் நகரில் தான் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டை பற்றியான அனைத்து விவரங்களையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு எளிமையான ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறேங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இது உள்ளே வந்துடலாம். பெருங்காலத்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நம்ம உள்ளே வந்துடலாம். அதை விட ரொம்ப எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அப்படியே நடந்து இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். இந்த இன்பா அபார்ட்மெண்ட்ஸினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக கிரவுண்டு வந்து 2258 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அமைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. மொத்தம் வந்து 3 ஃப்ளோரு. ஸோ ஒரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வீடு. ஸோ 6 வீடுகள் வந்து 6 ஃப்ளாட்ஸ் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ளாட்ஸினுடைய உங்களுக்கு பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1066. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 989. உங்களுக்கு டில்ட் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 கார் பார்க்கிங் வந்து விட்டுருக்காங்க. ஒரு காருக்கும் வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல். உள்ள வந்து ஒரு ஃபிளாட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1066ல் 2 BHK வந்து அமைச்சிருக்காங்க. உள்ள வந்து ஒரு கிச்சன், பூஜை அறை, உங்களுக்கு வந்து பெட்ரூமு, ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு, இன்னொரு இதில் வந்து செப்பரேட்டாக ஒரு ரூம் அண்டு தனியாக வந்து ஒரு பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து வெளிச்சம் வர மாதிரி உங்களுக்கு பால்கனி சிஸ்டமும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஸ் பர் வாஸ்து பார்த்து வந்து கட்டியிருக்காங்க. 1066 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஃப்ளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 இருக்குது. 989 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே டிசைனில் தான் இருக்குது. அதாவது 989 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச அந்த ஃப்ளாட்டும் வந்து இதே மாதிரியான டிசைன் தான். இந்த சைடில் வந்து 1066ல் கட்டியிருக்கிற ஃப்ளாட்டும் வந்து அதே மாதிரி ஒரு டிசைன் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படியும், வடக்கு பார்த்த மாதிரி வாசப்படியும், ஸோ நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3rd ஃப்ளோர் வரையும் உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வந்து லிஃப்ட்டுக்கான பேக்கப்பும் வந்து வச்சுருக்காங்க. பாதுகாப்புக்காக உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவினுடைய கனெக்ஷன் வந்து நம்ம மொபைல்லேயே வந்து ஏற்படுத்திக்கலாம். நம்ம வெளியே இருந்து இங்கே வந்து நம்ம என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோர் வீடியோ ஃபோன் வந்து அமைச்சிருக்காங்க. உள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள வந்து பார்த்துக்கலாம், என்ன ஏதுன்றதை அவங்ககிட்ட வந்து உரையாடல் நடத்திக்கலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாகவே வந்து உங்களுக்கு வந்து இபி வந்து 3 பேஸ் கரண்ட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 400 அடி ஆழத்தில் வந்து உங்களுக்கு வந்து 2 போர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் சென்னை மாநகரத்தினுடைய ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 அடிக்கு வந்து உங்களுக்கு கேப் விட்டுருக்காங்க. ஸோ காம்பவுண்டை வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு காமன் ஏரியா வந்து ஒரு 25% வந்து விட்டுருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 38% வந்து இருக்குது. ஸோ மக்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ரெட் பிரிக்ஸ் செங்கலால் வந்து கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள் கூட வந்து கால் எடுத்து வச்சு நடக்கிற மாதிரியே படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து தரமான மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லேயே வந்து நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வந்து இருக்கு. இந்த டெரஸ் ஏரியால பாத்தீங்கன்னா நீங்க மேல வந்தீங்க அப்படின்னு சொன்னா வலது பக்கத்துல ஒரு பகுதியும் இடது பக்கத்துல ஒரு பகுதியும் இருக்கு.
இடது பக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுட் சர்வீஸ், பஃபே சர்வீஸ், இது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல சர்வீசஸ் எல்லாம் வந்து இங்க வச்சுக்கலாம். அண்ட் அனதர் ஒன் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாம்பியனெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அங்க வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்த டெரஸ் ஏரியாவில் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு வாட்டர் டேங்க் வந்து கட்டியிருக்காங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து 4000 லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து போர் வாட்டரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி ஒரு பாலாறு வாட்டர் இல்லைன்னா ஒரு மெட்ரோ வாட்டர் அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 1500 லிட்டர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த வாட்டர் டேங்க் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது. இப்போ தாம்பரம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து தாம்பரம் தான் சென்னையினுடைய முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த தாம்பரத்தில் வந்து எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ், ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. தாம்பரம் வந்து உங்களுக்கு தெரியும் சேட்டலைட் சிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, உலக புகழ் பெற்ற சித்தா மருத்துவ சாலை இருக்குது, அருகாமையிலேயே வந்து அரசு மருத்துவமனை சூப்பர்பாக வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக வந்து இங்கே வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அருகாமையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, உள்ள வந்து மிகப்பெரிய அசஞ்சர் ஐடி பார்க் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெப்ஸ் மிகப்பெரிய தொழிற் பூங்கா இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எம், உங்களுக்கு ஜோகோ அண்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்த சைடு வண்டலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஐடி காலேஜ் அண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், தாகூர் காலேஜ் இருக்கு அண்ட் மருத்துவ கல்லூரி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரசன்ட் காலேஜ் இருக்கு. முக்கியமான ஒரு போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயில் போக்குவரத்து, சதர்ன் ரயில்வே போக்குவரத்து நம்ம வந்து எட்டி பார்க்குற தூரத்திலேயே வந்து இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஹப்பா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் எக்மோருக்கு ஈக்குவலாக இங்கே வந்து தாம்பரம் வந்து மிக பொலிவோட வந்து உருவாக போகுது. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுவும் வந்து ஒரு ஹப்பு தான். ஸோ எல்லா வண்டிகளும் இங்கே நிறுத்தி தான் சென்னை உள்ளே போகும். உங்களுக்கு வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து இங்கே வந்து 500 மீட்டர்ஸ்லேயே வந்து அமைய இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கேருந்து வந்து பக்கத்திலே வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இது மாதிரியான அனைத்து வசதிகளும் அமைந்த இடம் தான் இந்த இன்பா அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கான அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. மக்களை நீங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இதனுடைய ரேட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நினச்சிக்கிறேன். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து 7,999 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 85% குட் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா 85% வரையும் பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேப் வசதியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து விரைந்து வந்து இங்கே புக் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முழு விவரமும் ஆஃபர் பற்றியான தகவலும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து நீங்கள் தொடர்புக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஆஃபரையும் கிளைம் பண்ணிக்கலாம், உங்களுடைய இடத்தையும் புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த இன்பா அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த குஷிபிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், நல்ல பதிவில், நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.